भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम भज. அம்பாலோட ஸ்பைனல் கார்டு விழுந்த இடம். வேற என்ன சொல்றீங்களா? இது சக்தி பீடத்தில் 24 51 சக்தி பீடத்தில் 24 இது ஸ்பைனல் கார்டு. ஓகே, தேங்க்ஸ். भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम. இப்போ சுசீந்திரம் தான் போகிறேன்யா. முதுகு பாகம், அதான் ஸ்பைனர் கார்டு. கன்னியாகுமரி சக்தி பீடம் தேவியின் முதுகுத்தண்டு விழுந்த தலத்தின் கதை பிரபஞ்சத்தில் சக்தி தத்துவம் எப்படி உருவானது? ஏன் சில இடங்கள் சாதாரண நிலம் அல்லாமல் தெய்வீக ஆற்றல் நிரம்பிய சக்தி பீடங்களாக மாறின? அப்படி இந்தியா முழுவதும் பரவி இருக்கும் சக்தி பீடங்களில் மிக புனிதமான தலங்களில் ஒன்றாக போற்றப்படுவதுதான் கன்னியாகுமரியில் உள்ள சக்தி பீடம். இந்த தலம் தேவியின் முதுகுத்தண்டு அல்லது முதுகு பகுதி விழுந்த இடம் என்று பழமையான சக்தி மரபுகள் கூறுகின்றன. ஆனால் ஒரு தெய்வத்தின் உடல் பகுதி பூமியில் விழும் அளவுக்கு என்ன நடந்தது? ஏன் அந்த நிலை ஏற்பட்டது? அந்த நிகழ்வு எப்படி சக்தி பீடங்களை உருவாக்கியது? இந்த வீடியோவில் கன்னியாகுமரி சக்தி பீடத்தின் புராண கதை, தேவியின் முதுகுத்தண்டு ஏன் விழுந்தது, எப்படி விழுந்தது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தட்சன் யாகம் கதையின் தொடக்கம். இந்த கதையின் தொடக்கம் பிரஜாபதியான தட்சன் என்பவரிடம்தான் ஆரம்பிக்கிறது. தட்சன் பிரம்மாவின் மகனும் பெரிய யாகங்களை நடத்தும் சக்தி வாய்ந்த அரசனுமாக இருந்தான். அவருக்கு பல மகள்கள் இருந்தனர். அதில் மிகவும் பக்தி, பரிசுத்தம், தெய்வீக குணம் கொண்ட மகள் சதிதேவி. சதிதேவி தன் மனமார்ந்த பக்தியால் பரமசிவனை தன் கணவராக அடைய விரும்பினாள். கடுமையான தவம் செய்து இறுதியில் சிவபெருமானையே திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் இந்த திருமணத்தை தட்சன் மனதார ஏற்கவில்லை. ஏனெனில் சிவபெருமான் சாம்பல் பூசியவர், சுடுகாட்டில் இருப்பவர், பாம்புகளை அணிந்தவர், உலக மரபுகளுக்கு புறம்பாக தோன்றியவர். அதனால் தட்சனுக்கு சிவபெருமான் மீது வெறுப்பு அதிகரித்துக் கொண்டே போனது. அவமதிக்கப்பட்ட சிவன், வேதனைப்பட்ட சதி ஒரு நாள் தட்சன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தான். அந்த யாகத்திற்கு தேவர்கள், முனிவர்கள், லோகபாலர்கள் என அனைவரையும் அழைத்தான். ஆனால் ஒருவரை மட்டும் அவன் திட்டமிட்டே அழைக்கவில்லை. அவர் பரமசிவன். இந்த செய்தி சதிதேவியின் காதில் விழுந்தது. என் தந்தை நடத்தும் யாகம், நான் போகலாமே என்று சதி நினைத்தாள். சிவபெருமான் அழைக்காத இடத்திற்கு போக வேண்டாம் என்று எச்சரித்தார். ஆனால் ஒரு மகளாக என் தந்தையின் வீட்டிற்கு போக எனக்கு அழைப்பு தேவையில்லை என்று சதி யாகசாலைக்கு சென்றாள். அங்கே சென்ற சதி தன் கணவரான சிவபெருமான் அவமதிக்கப்படுவதையும் தட்சன் அவரை பற்றி இழிவாக பேசுவதையும் பார்த்தாள். அந்த நொடி ஒரு மனைவியாகவும், ஒரு பக்தையாகவும், ஒரு தேவியாகவும் சதி தாங்க முடியாத வேதனையில் மூழ்கினாள். என் கணவரை அவமதிக்கும் இந்த உடலுடன் நான் இனி வாழ மாட்டேன் என்று அவள் முடிவு செய்தாள். யாகக்குண்டத்தில் சதிதேவி தன் கணவரின் அவமதிப்பை தாங்க முடியாமல் சதிதேவி யாகக்குண்டத்தின் முன் நின்றாள். அவளது மனம் துக்கத்தில் எரிந்தது. அவளது உயிர் கோபத்தில் நடுங்கியது. அவள், இந்த உடல் தட்சனின் மகளாக பிறந்தது, இனி இந்த உடலை நான் ஏற்க மாட்டேன் என்று கூறி யாகத் தீயிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். அந்த நொடி யாகசாலை முழுவதும் அதிர்ந்தது. தேவர்கள் நடுங்கினர், முனிவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பிரபஞ்சமே ஒரு கணம் நின்றது போல ஆனது. சதிதேவி தீயில் கருகி விழுந்த செய்தி கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை எட்டியது. சிவனின் உக்கிரம், சதிதேவியின் மரண செய்தி கேட்டு சிவபெருமான் தாங்க முடியாத துயரத்திலும் கோபத்திலும் மூழ்கினார். அவரின் கண்களில் எரியும் அக்னி பிரபஞ்சத்தை அழிக்கும் அளவுக்கு உக்கிரமாக இருந்தது. அந்த வேதனையில் சிவன் தனது ஜடையில் இருந்து ஒரு முடியை பிடித்து பூமியில் வீசினார்.
அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றினார். அவருடன் பத்திரகாளியும் தோன்றினாள். சிவனின் ஆணைப்படி அவர்கள் தட்சன் நடத்திய யாகத்தை அழித்தனர். தட்சனின் அகங்காரம் சிதறியது. யாகம் நாசமானது. ஆனால் இதனால் சிவபெருமானின் துயரம் குறையவில்லை. அவர் யாகசாலைக்கு வந்து தீயில் கருகிய சதிதேவியின் உடலை தன் தோளில் சுமந்தார். அந்த உடலை அணைத்தபடி அவர் பிரபஞ்சம் முழுவதும் உலவத் தொடங்கினார். உடல் என் துண்டானது. சிவபெருமான் சதிதேவியின் உடலை சுமந்தபடி பிரளய தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பூமி அதிர்ந்தது. தேவர்கள் அனைவரும் அஞ்சினர். இப்படி தொடர்ந்தால் உலகமே அழிந்து போய்விடும் என்று அவர்கள் பயந்தனர். அப்போது உலகத்தை காப்பாற்றும் பொருட்டு மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் சரணடைந்தனர். மகாவிஷ்ணு சிவனின் துயரத்தை முடிக்கவும் பிரபஞ்சத்தை காப்பாற்றவும் தன் சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அந்த சக்கரம் சிவபெருமானின் தோளில் இருந்த சதி தேவியின் உடலை மெதுவாக பல துண்டுகளாக பிரித்தது. சிவனின் கரங்களில் இருந்த அந்த உடல் பகுதிகள் பூமியின் பல புனித இடங்களில் விழத் தொடங்கின. தலை, கை, கண், மார்பு, நாபி, கால், இப்படி தேவியின் பல உடல் பாகங்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் விழுந்தன. அந்த ஒவ்வொரு இடமும் பின்னர் சக்தி பீடம் என்று போற்றப்பட்டன. கன்னியாகுமரியில் விழுந்தது என்ன? அந்த தெய்வீக உடல் பகுதிகளில் கன்னியாகுமரியில் விழுந்தது தேவியின் முதுகுத்தண்டு அல்லது முதுகு பகுதி என்று சக்தி மரபுகள் கூறுகின்றன. முதுகுத்தண்டு, அதாவது உடலை தாங்கும் அச்சு, நிமிர்ந்து நிற்க வைக்கும் ஆதாரம், உடலின் மைய சக்தியை தாங்கும் தண்டு. அதனால்தான் கன்னியாகுமரி சக்தி பீடம் என்பது வெறும் ஒரு புராணத் தலம் அல்ல, சக்தியின் அடிப்படை நிலை பூமியில் பதிந்த இடம் என்று பக்தர்கள் கருதுகின்றனர். சில மரபுகளில் இதை சர்வாணி சக்தி பீடம் என்றும் அழைக்கிறார்கள். அதாவது அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய தெய்வீக அம்சம் நிறைந்த தலம். தேவியின் முதுகுத்தண்டு விழுந்ததால் இந்த இடம் உறுதி, ஆதாரம், உட்பலம், குண்டலினி சக்தி இவற்றோடு தொடர்புடைய புனித நிலம் என்று நம்பப்படுகிறது. இந்த கதையின் ஆன்மீக அர்த்தம். இந்த கதை வெறும் புராண சம்பவம் மட்டுமல்ல, இதற்குள் ஒரு ஆழமான தத்துவமும் இருக்கிறது. சதி தேவியின் உடல் துண்டுகளாக விழுந்தது என்பது தெய்வீக சக்தி ஒரே இடத்தில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பரவியது என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதில் கன்னியாகுமரி முதுகுத்தண்டு விழுந்த இடம் என்பதால் ஒரு உயிரின் அடிப்படை ஆற்றல், நிலைத்தன்மை, மன வலிமை, ஆன்மீக எழுச்சி இவற்றை நினைவுபடுத்தும் சக்தி தலமாக கருதப்படுகிறது. அதனால்தான் கன்னியாகுமரி சக்தி பீடம் பற்றி பேசும்போது அது ஒரு சாதாரண கோவில் கதையாக பார்க்கப்படுவதில்லை. அது ஒரு மகளின் வேதனை, ஒரு கணவரின் துயரம், ஒரு தந்தையின் அகங்காரம், ஒரு தெய்வத்தின் உடல் பாகங்கள் பூமியில் புனித நிலங்களாக மாறிய கதை. அந்த கதையில் தேவியின் முதுகுத்தண்டு விழுந்த புனித தலமாக கன்னியாகுமரி என்றும் போற்றப்படுகிறது. இதுவே கன்னியாகுமரி சக்தி பீடத்தின் புராண வரலாறு.